Hi viewers, welcome back to my channel. நாம இன்னைக்கு ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நாம எப்படி ஜடவேணி வந்து ஈஸியா கட்டுறது அப்படினு நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். பாருங்க. அதுக்கு நாம நார்மலா பூத்தெடுக்கிற த்ரெட்டும் நம்ம நார்மலா யூஸ் பண்ற பூத்தெடுக்கிற நீடிலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க. நம்ம எப்பவும் மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தனியாக வந்து பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஷேக் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எதுவுமே கிளியாது. நமக்கு வந்து அழகாகவே இந்த மாதிரி வந்துடும். அதில் வந்து நம்ம பெருசான பெட்டல்ஸை மட்டும் எடுத்துட்டு சின்ன பெட்டல்ஸ்லாம் நம்ம வந்து எடுக்க வேண்டாம். பாருங்க. இனி நாம் த்ரெட்டை வந்து ஊசியோட ஹோலில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு வந்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து நூலை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். பாருங்க. இனி நம்ம ரோஸோட ஸ்டெம், அதாவது நம்ம வந்து ரோஸோட தண்டு வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரோஸோட ஸ்டெம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நம்ம வந்து ஜடவேணி கட்டும்போது நமக்கு வந்து ஜடவேணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் எப்படின்ட்டு நான் வந்து காமிக்கிறேன். உதிராது. பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டெம்மை நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீடில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொறுத்துடலாம். கொறுத்து லாஸ்ட் வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது இனி நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நம்ம வந்து ஜடவேணி வந்து கொறுக்கும்போது நமக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து பிஞ்சு வந்துடாது. பாருங்க எப்படி நான் உங்களுக்கு கட்டுறது, அதாவது ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு எப்படி நம்ம ஜடவேணி கட்டுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸை மறித்து இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து நம்ம வந்து கோக்கணும். பாருங்க. இந்த மாதிரி பின்பக்கத்தை முன்பக்கமாக இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி 2 ரோஸ் பெட்டல்ஸை எடுத்து இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கரெக்டாக 2க்கும் சென்டரில் நம்ம மடித்து விட்டுருக்க ரோஸ் பெட்டல்ஸ்க்கு 2க்கும் சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கொறுத்துடலாம். பாருங்க. ஏன் நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி மறித்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரோஸோட பின்பக்கத்தை விட முன்பக்கம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், தொடுறதுக்கும் அழகாக இருக்கும், கலரும் வந்து பிரைட்டாக இருக்கும். அதனால நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி மறித்து எடுத்துட்டு ஜடவேணி வந்து கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கலரும் பிரைட்டாக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பாருங்க. நம்ம இந்த மாதிரி 2 ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஜடவேணி கட்டணும் அப்படின்னா ஜடவேணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எதழ் வந்து பிஞ்சிராது. பாருங்க. கலரும் பிரைட்டாக அழகாக தெரியும். பாருங்க. கட்டுறது ஜடவேணி இந்த மாடலில் நீங்கள் வந்து கட்டுறது ரொம்பவே ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரெட் கலர் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அந்த கலரில் ரோஸ் வாங்கி ரோஸ் பெட்டல்ஸை நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம். பாருங்கள். நீங்கள் வந்து பூவை வந்து எப்போவுமே இழுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த நூலை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து பிடிச்சி இழுத்துடணும். பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கிழிஞ்சிராது. பாருங்க. ஃபுல்லாகவே இதே சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளே ஆகிட்டு இருக்க வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கிற ரெட் கலர் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து நூலை இழுத்து கரெக்டாக ரோஸ் பெட்டல்ஸை நம்ம வந்து உள்ளாடி வந்து இழுத்து விட்டுடலாம்.
பாருங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து கெட்டிட்டேன் பாருங்கள், கொஞ்சம் லென்த்துக்கு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கெட்ட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ வந்து பெரிய ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது, சின்ன ரோஸ் பெட்டல்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா பெரிய ரோஸ் பெட்டல்ஸை வெளியே வர மாதிரி வச்சுட்டு குட்டி ரோஸ் பெட்டல்ஸை இந்த மாதிரி உள்ளாடி வச்சு நீங்கள் வந்து பூவை வந்து கட்டிக்கலாம். அப்போமா உங்களுக்கு வந்து பூ கட்டுறதுக்கு ரொம்ப திக்காக தான் இருக்கும். இனி நம்ம லாஸ்ட்டாக ரோஸோட தண்டை வந்து நம்ம வந்து லாஸ்ட் எண்ட்லேயும் இந்த மாதிரி கொறுத்து விட்டுடலாம் பாருங்கள். அப்போ நமக்கு 2 சைடுமே ரோஸ் பெட்டல்ஸ் வந்து பிஞ்சு வந்துடாது பாருங்கள். நம்ம எப்படி கட்டினோமோ அப்படியே அழகாக இருக்கும். இனி நம்ம லாஸ்ட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நாட் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஜடவேணி கட்டுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி எந்த டான்ஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பூவை வந்து கட்டி நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.